தடுக்க போகும்போது பாலமா வெட்டிட்டு விரல உடைச்சு விட்டுட்டாங்க. ஜேசிபிக்காரன் மத்த வண்டி ஏத்துனாதான் கேஸ், நான் ஏத்துன கேஸ் இல்லைன்னு சொன்னா. எங்க அண்ணாவும் நான் வீட்டுல இருக்கும் போது நேத்து நிறைய பேர் உள்ள வந்தாங்க. யார் என்னன்னே தெரியல. இவன் மட்டும்தான் வந்தான். எங்க அண்ணா வெளியில போய் பேசுறதுக்குள்ள எங்க அண்ணாவை அடிச்சு தள்ளிட்டாங்க. நான் உள்ள இருக்கும்போது கடப்பார் எடுத்து அடிக்க வந்தாங்க. ஜன்னல் உள்ள நின்றுட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது அடிக்க வந்தாங்க. தடுக்க போகும்போது பாலமா வெட்டிட்டு விரல உடைச்சு விட்டுட்டாங்க. இன்னொரு விரலையும் உடைச்சிட்டு கடப்பாரிலே கதவை உடைச்சு உள்ள வந்து என் அசிங்கப்படுத்து எல்லாம் எடுத்து சொட்டு வெளியில இழுத்து போட்டானே. அவனமாக்கு அப்படின்னு கேட்டானுங்க. இந்த திமுக பிரமுக எங்க அப்பா அவனு இதே ஜேசிபி ஏத்தி உன்னை வீட்டுலயே புதைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எங்க அப்பா பேரு டிசி ராஜமோகன். ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் கூட கேபி கார்த்திகேயன் இன்னொருத்த வந்திருந்தான். அவன் கனியபடிக்காரு. என்னோட அப்பா துத்திப்பட்டு தலைவர், துத்திப்பட்டு கிராமம் ஊர் தலைவர். அவரு பேரு டிவி ரவிச்சந்திரன். ஏன்னா எங்க வீட்டுக்கு இந்த பிரச்சனைக்கு நீ ஏன் வரேன்னு கேட்டதுக்கு நான் மாமன்னு சொல்றான். ஜேசிபிக்காரன் ஏத்துடாவ மேல சாவட்றாவல அப்படின்னா. ஜேசிபிக்காரன் மத்த வண்டி ஏத்துனாதான் கேஸ், நான் ஏத்துன கேஸ் இல்லைன்னு சொன்னா. 2 மணி நேரமா போறேன். அண்ணா போய் ஸ்டேஷனுக்கு காப்பாத்து போனா. என் தங்கச்சி உள்ள இருக்க வாங்கன்னு சொன்னது காட்பாடி ஸ்டேஷன் யாரும் வரல. லேடி கான்ஸ்டபிள கூப்பிட்டு போனா அவங்க ஸ்டேஷன்ல சொன்னதான் வருவோம்னு சொன்னாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல என்ன அசிங்கப்படுத்தினாங்க. தெருல இழுத்து இழுத்து போட்டு தெருல எல்லாம் தள்ளி பின்னாடி எல்லாம் எனக்கு அடிபட்டிருக்கு. உடம்பு ஃபுல்லா காயம். இந்த பக்கத்துல எல்லாம் அடிச்சு என்ன இழுத்து இழுத்து போட்டு முடி அவளுக்கு விளக்க விட்டேன். என்ன சாவடி சாவடின்னு சொல்லி ஒரு 10 பேர் என்ன சுத்தி சுத்தி அசிங்கப்படுத்தினாங்க. என் துணியெல்லாம் கிழிச்சிட்டாங்க. என் கையில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டு நான் போறேன். யாரும் நிப்பாட்டல, யாரும் என்கிட்ட வரல, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. என் போன் எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் யாருக்கிட்டையும் கூப்பிடக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க. ஹலோ, வணக்கம் சார். என்னோட பேர் ராஜ செந்தில் குமரன். என்னோட தங்கை பேர் ஜெயஸ்ரீ. எங்கள் அப்பா பேர் ராஜமோகன், டிசி ராஜமோகன். அம்மா பேர் மணியம்மை. 1970 அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் 1979 நான் பிறந்தேன். 83 என் தங்கச்சி பிறந்தாங்க. காட்பாடி விஜிராவ் நகரில் அம்மா வந்து அவங்க தாத்தா சொத்து அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு 1987 வீடு கட்டினாங்க. 89 நாங்கள் கொடுத்தனம் போனோம். 98 இருக்கும் இருந்தால் 98 எங்கள் அப்பாவுக்கு வேற ஒரு தொடர்பு தெரிஞ்சு அம்மா அதை பற்றி கேட்கும்போது எங்கள் சண்டை போட்டு 98 ஒரே ₹1 கூட இல்லாமல் எங்களை நிர்கதியாக விட்டுட்டு போனாங்க. நான் பிஎஸ்சி டிகிரி படிச்சிருந்தேன் ஃபிசிக்ஸு. அதை டிஸ்கண்டினியூ பண்ணி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு தான் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி காப்பாற்றிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இறக்குற வரைக்கும் கூட எங்கள் அப்பா எங்கள் வீடு பக்கமோ எங்களுக்கும் ஒரு உதவி பண்ணாமல் எங்களை வராதவர். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார், வீடு என் பேரில் இருக்குது, வீடு எந்துதான்னு சொல்லிட்டு அடியாட்களில் கூட்டின்னு வந்துட்டு அவர் துத்திப்பட்டிலேருந்து ஒரு திமுக கட்சி தலைவரான் டிவி ரவிச்சந்திரன்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து வீடு இடி நான் பார்த்துறேன், எவன் வரான் பார்த்துறேன், எந்த போலீஸும் வரமாட்டான் நீ இடின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை பிடிச்சி இழுத்து மானபங்கம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அவங்கள ஜெட்டியோடு நிற்க வச்சுட்டு 2 கையை உடச்சிட்டாங்க. எலும்பு உடஞ்சிச்சு, அது பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 30-40 அடியாட்களோடு வந்து எண்ணெயை அடித்து என் தங்கச்சிக்கு உள்காய எல்லாம் அங்கங்கே ரணமாயிட்டுருக்கு. பிடிச்சி தரன்னு ஒரு 3 பொம்பளை வேறு தரன்னு பிடிச்சி என் தங்கச்சியை பிடிச்சி நடு ரோட்டில் இழுத்து போட்டு தலையெல்லாம் வீங்கிட்டு இருக்கு, ரத்தம் கட்டிகிட்டு இருக்கு. இது நடுவுலேயே நாங்கள் வந்து போலீஸில் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் காட்பாடி ஸ்டேஷன் போய் சொன்னேன். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்கள் நான் ஆள் அனுப்புகிறேன்னாங்க. எதுவுமே நடக்கலை. சம்பவம்லாம் முடிஞ்சிட்டு பிறகு ஏடிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தேன்.
அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீ போய் முதல்ல போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுன்னாரு. அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் போய் காட்பாடி ஸ்டேஷனில் கொடுத்த பிறகு எஸ்ஐ சார் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை கிடைக்கல. நானாக 108க்கு ஃபோன் பண்ணி என் தங்கச்சி வேறு வழியில் நான் காப்பாற்றணுமேன்றதால உயிருக்கு பாதுகாப்பாக வேணுன்றதாக ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு சேர்த்து இங்கேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல, எந்த இதுவும் விசாரிக்கல. எங்கள் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு 42 வயசு பொண்ணு, நாங்கள் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது யாரோ ஒரு 3வது ஆள் திமுக கட்சி பிரமுகர் இருக்கார் வந்து இப்போ வீட்டை இடித்து எங்களை மானகப்படுத்துறாருன்னா, போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக கட்சி மேலே அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதால தான் யாருமே இது அவங்க எந்த நடவடிக்கையில் எங்கள் உயிருக்கோ உடம்புக்கோ பாதுகாப்பில் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் ஸ்டேஷனில் போய் கேட்குறேன், ஏம்மா செத்துட்டு பிறகு வரீங்களாம்மா இப்படி கூட கேட்குறேன். அவங்க எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல சார். இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே வரல சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.